சாயிராம். ஓம் சாயிராம். கண்மணியே, நீ உயர்ந்த நிலையை அடைவதற்கு, வெற்றியை எட்டிப் பிடிப்பதற்கு நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். என்னை மறந்து விடாதே. என்மேல் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கையில் உன்னை பின்னாலிருந்து தள்ளிவிட நன்றியற்ற கரங்கள் 1000 உன்னை சுற்றியிருந்தாலும் உன் முன்னே நின்று நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தாங்கி பிடிக்க உன் அப்பா நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே என் கண்மணியே. கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக இதை கேள். மறுகணமே நீ கேட்டது நினைத்தது எல்லாம் உனக்கு நிறைவேறும். அந்த அறிகுறி உனக்கு தெரியும். நிச்சயமாக நிறைவேறும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் அந்த சூழ்நிலைகளை நான் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை என் சாயப்பா எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டார், எனக்கு மனவேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார், என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே மாட்டேன் என்கிறார் என்று என் மேலேயே குற்றம் சாட்டுகிறாய். என் மேலேயே கோபமும் படுகிறாய். எல்லாம் புரிந்த பிறகு, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்ட பிறகு பின்னே வருந்துவதால் எந்த பயனும் இல்லை என் குழந்தையே. சற்று நிதானமாக சிந்தித்துப் பார். ஏன் இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கிறது, நிகழ்கிறது என்பதை சற்று உன்னிப்பாக கவனித்துப் பார். உன் புத்தியை முதலில் கூர்மையாக்கு. உன்னுடைய புத்தி கூர்மையாக இருந்தால் எதிர்மறை ஆற்றலும் கெட்ட நிகழ்வுகளும் உன் அருகில் வர அவற்றே அஞ்ச செய்யும். அப்படியில்லாமல் உன் மனதை பூ போல மென்மையாக வைத்துக்கொண்டு, துன்பம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வது எனக்கே தெரியவில்லை என்று புலம்புவதால் எந்த பயனுமே இல்லை. உன் மனதை உனக்கு ஏற்றால் போல் வைத்துக் கொள்ள வேண்டியது உன் கடமைதானே. உன் எண்ணமும் மனதும் தூய்மையாகவும் மென்மையாகவும் பாலை போல் அப்பழுக்கற்றதாகவும் தான் இருக்கிறது. ஆனால் சோதனைகள் பல உன் மனதையும் உன் வாழ்வையும் சூழ்வதால் உன் மனதை நீயே தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் அப்பா நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. சோதனைகள் உன்னை விட்டு விலகுவதை உன் மனம் உணரவே செய்யும். உன்னுள்ளே நான் வாசம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பாதங்களை தொட்டு நீ வணங்கும் ஒவ்வொரு நொடியும் நான் அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு முறையும் நீ என் காலை தொட்டு வணங்கும் பொழுது உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்க நான் விடமாட்டேன், அனுபவிக்கவும் மாட்டேன் என்று நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார், நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு வைப்பார் என்ற நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடி. நல்லதே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். கன பொழுதில் உன் கஷ்டத்தை எல்லாம் இன்பமாக மாற்றக்கூடியவர் உன் சாயிநாதர் என்பது உனக்கு தெரியாதா? பின் ஏன் இப்படி கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? ஒரு நொடி போதும் உன்னுடைய வாழ்வை மாற்ற. உன் சாயப்பாவிற்கு ஒரு நொடியே போதும். எனவே என் பிரியமே, கண்ணீரை துடைத்துக்கொள். சோகமாக இருக்காதே. இன்பம் துன்பம் கலந்த இவ்வாழ்க்கையில் இன்பம் வரும்பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறாய். ஆனால் துன்பம் நேர்ந்து விட்டால் சோர்ந்து போய் மனவேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறாய். கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இன்பத்தில் ஆடாத நீ துன்பத்தில் ஏன் இப்படி கலங்கி போய் நிற்கிறாய்? உன் மனதை முதலில் ஒருநிலைப்படுத்தி அமைதியை தேடிக்கொள். மனதை எப்பொழுதும் ஒரு நிலையாக வைத்துக்கொள். எது வந்தாலும் தாங்கும் சக்தியை உன் மனதிற்கு கொடு. நம்பிக்கையோடு என் முன்னே வந்து அமர்ந்து உன்னுடைய வேதனையையும் உன்னுடைய தேவைகளையும் என்னிடம் சொல். உன் அப்பாவும் அம்மாவாகிய நான் உன் தேவைகளையும் உன்னுடைய வேதனைகளையும் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுவிட்டு சும்மா உட்கார்ந்திருப்பேன் என்று நினைத்து விடாதே. உனக்கு தேவையானதை
உன் மனவேதனை குறைப்பதற்கான வழியை நிச்சயமாக உனக்கு காட்டுவேன், காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். நீ இதுநாள் வரை விட்டதை எல்லாம் எட்டிப் பிடிக்கும் நல்ல முடிவை உன் சாயப்பா உனக்கு தருவேன், தந்தே தீருவேன். உனக்கு வேண்டியதை, நீ என்னிடம் விரும்பி வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் கரங்களை நான் இறுக்கமாக பிடித்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்ற காலம். இன்னமும் என்னுடன் தான் நான் வகுத்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நிகழாது, நிகழவும் நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்கிறது. உன் வாழ்க்கையும் அமைதியாக போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன்னால் தான் அதை ஏற்க முடியவில்லை. மனதை முதலில் ஒருமுகைப்படுத்து. நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையும் மாறும். மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதர். அப்பா மாற்றுவார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். உனக்கானது, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்காக நிகழ்த்தியே தீருவேன். இதுநாள் வரை நீ பட்ட துன்பத்திற்கெல்லாம் நல்ல முடிவோடு உன் சாயப்பா வந்திருக்கிறேன். கலங்கிய கண்களோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலோடு காத்து கொண்டிருக்கிறாயல்லவா? இதோ உனக்கான பதில் கூடிய விரைவில் உன் கைகளுக்கு வந்து சேரும், உன் செவிகளில் வந்து எட்டும். கேட்டுவிட்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமான புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறாய். சிரிப்புதான் மிஞ்சும், அதுதான் வாழ்க்கை. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை கஷ்டம் வந்தால் என்ன, போராட்டம் வந்தால் என்ன, துன்பம் வந்தால் என்ன, அனைத்துமே அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்பதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் முகத்தில் எப்பொழுதும் புன்னகை இருந்து கொண்டேதான் இருக்கும். புன்னகையோடு இருப்பவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை, வென்றுதான் காட்டியிருக்கிறார்கள். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? யாருக்குமே கஷ்டம் இல்லாத வாழ்க்கை என்று கிடையவே கிடையாது. கஷ்டம் இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை. இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றே காட்டிவிடலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசுல எதுக்கு நம்ம இப்போ ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த ஓட்டம், இதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி கொண்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இவ்வளவு சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி சம்பாதித்தும் கூட நிம்மதியாக ஒருவேளை உணவு கூட அருந்த முடியவில்லையே, உண்ண முடியவில்லையே. எதுக்காக இந்த உழைப்பு, எதற்காக இந்த ஓட்டம், எதற்காக இந்த போராட்டம் என்ற எண்ணம் நம் எல்லோர் மனதிலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வந்திருக்கும், வந்தே தீரும். இப்படி எதிர்மறையாக சிந்தனை செய்யும் அளவிற்கு என்றாவது ஒரு நாள் நம் மனதில் எண்ணம் வந்திருக்கும். அப்படி ஒரு விரக்தியான மனநிலையில் ஒரு இளைஞன் என்ன செய்வது, எதற்காக இந்த வாழ்வு, இந்த வாழ்வை ஏன் வாழ்ந்தாக வேண்டும், இந்த வாழ்வை வெல்லப் போகிறோமா அல்லது இழந்துவிடப் போகிறோமா என்ற பலவிதமான சிந்தனைகளோடும் குழப்பத்தோடும் விரக்தியோடும் ஒரு கடற்கரையோரமாக தன் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இளைஞனின் மனம் முழுக்க கவலைதான். ஏதோ ஒரு சுமையை தூக்கி சுமப்பது போல தன் மனதை சுமந்து கொண்டிருப்பதாகவே நினைத்து கொண்டிருக்கிறான் அந்த இளைஞன். அப்படி அவர் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது யாரோ அந்த இளைஞனை அழைக்கும்படி அவன் காதுகளுக்கு கேட்கிறது. அவனும் சுற்றும் சுற்றும் பார்க்கிறான், அங்கும் இங்கும் தேடுகிறான். யார் தம்மை அழைத்தது என்ற கேள்விக்குறியோடு அங்கும் இங்கும் நோக்குகிறான். எவ்வளவு தேடியும் அந்த குரல் எங்கிருந்து வந்தது என்பதை அவனால் கிரகிக்கவே முடியவில்லை. மீண்டும் அதே குரல் கேட்கிறது. அப்பொழுது கீழே இருந்துதான் அந்த குரல் வருகிறது என்று தலையை கீழே பார்க்கிறான். அங்கே ஒரு நத்தை இருக்கிறது. அவன் கால் கடியில் ஒரு நத்தை பேசியது. அந்த குரல்தான் அவனை கூப்பிட்டது போல அவன் காதுக்கு கேட்டது. உடனே அந்த இளைஞன், யார் நீ, என்னை ஏன் கூப்பிடுகிறாய் என்று கேட்டது. உடனே அந்த நத்தை, ஆம்,
நான் தான் உன்னை கூப்பிட்டேன் என்று சொன்னது. மீண்டும் அந்த நத்தை சொன்னது, பார்ப்பதற்கு மிகவும் சோகமாக இருக்கிறாய், வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற எண்ணத்தில் நடப்பது போல நடந்து கொண்டிருக்கிறாயே, உன் மனவேதனைதான் என்ன? உன் மனவேதனையை என்னிடம் சொல்லிப்பார், உனக்கு ஆறுதல் கூறுவதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன் என்று கூறியதாம் அந்த நத்தை. உடனே அந்த இளைஞன் கேட்டதுதான் தாமதம் என்று தன்னுடைய மனக்குமுறல் அத்தனையையும் கொட்டுகிறான். என்னடா வாழ்க்கை என்று நான் வாழ்கிறேன், இந்த வாழ்க்கையில் மனவேதனை தான் எனக்கு மிஞ்சி இருக்கிறது. எதற்குமே என்னுடைய உடலும் ஒத்துழைக்கவே இல்லை. மிக பெரிய சுமையை நான் சுமப்பது போல நான் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன் மனக்குமுறல்கள் அத்தனையும் அந்த நத்தையிடம் சொல்கிறான் அந்த இளைஞன். அனைத்தையும் கேட்ட அந்த நத்தை, நீ என்னத்தான் அப்படி பெரும் சுமையாக சுமக்கிறாய்? என்னை பார்த்து கூடவா நீ சுமையை சுமக்கிறாய் என்ற எண்ணம் என் மனதில் எண்ணுகிறது? என்னை பார்த்து கூடவா உனக்கு வேதனையாக இருப்பது போல உன் மனம் தோன்றுகிறது என்று கேட்டது அந்த நத்தை. என்னை நன்றாக உற்றுப்பார், நான் வாழவில்லையா? நானும் நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வாழும் வீட்டையே தினம்தோறும் நான் சுமந்து கொண்டு சென்று கொண்டுதானே இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று கேட்டது அந்த நத்தை. இதை நினைத்து நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதும் இல்லை, கஷ்டப்பட்டதும் இல்லை. இதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று கேட்டதாம் அந்த நத்தை. அதை விடு, இந்த உலகமே என்னை சோம்பேறி என்று பல ரூபத்தில் என்னை அழைத்தாலும் கூட நான் என்ன விரக்தியின் உச்சத்திற்கா சென்று விட்டேன்? இதுதான் கடவுளின் அமைப்பு, இதுதான் இயற்கையின் அமைப்பு என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் வாழ்க்கையை வெறுத்து விட்டேனா? இது இறைவனின் படைப்பு, எனக்காக கொடுக்கப்பட்டது. என்னுடைய பயணம் வேண்டுமானால் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன். இந்த நீண்ட நெடிய பயணத்தில் என்ன ஒரு தடைகள் வந்தாலும் நான் நம்பிக்கையோடு அனைத்தையும் முறியடித்துவிட்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். என் வாழ்வை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதே போல என்னை போல நீயும் உன்னை முழுவதுமாக நம்பு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையில் பல தடைகளை நீ தாண்டிதான் பெற்றிருக்கிறாய். அந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றுவதை முதலில் நிறுத்திவிடு என்று கூறியதாம் அந்த நத்தை. உன்னை நீ முழுமையாக நம்பும் பொழுது உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு சுமையாக தோன்றாது என்று அந்த நத்தை அவனுக்கு அறிவுரை கூறியதாம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சகிப்புத்தன்மை என்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இறைவனின் படைப்பில் எல்லாமே சமம்தான். அனைவரும் நம்பிக்கையோடு என்ன தடைகள் வந்தாலும் வீர நடை போடுபவன்தான் வாழ்க்கையில் வெல்ல முடியும், அல்லது வாழ்க்கையில் மூழ்கத்தான் வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்றில்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கஷ்டமில்லாத வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. கஷ்டம் இல்லை என்றால் அது வாழ்க்கையும் இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் இருந்தோமேயானால், நம் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்தோமேயானால் நிச்சயமாக வாழ்வை வென்று காட்டலாம். இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம் வாழ்வு நமக்குத்தான், நாம் வாழ்ந்தேதான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. சோகங்கள் நமக்கு சொந்தமானது அல்ல. அதை தக்க வைத்து கொள்வதும் தகர்த்து எறிவதும் அவரவர் கையில்தான் இருக்கிறது, அவரவர் துணிவில்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே என்று வருத்தம் கொள்ளாமல், நமக்கான எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கும் என்று கவலைப்படாமல், நம்பிக்கையோடு நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெல்வதற்கான அத்தனை யுத்திகளையும் மேற்கொண்டு வாழ பழகிக்கொண்டால், நமக்கு சந்தோஷம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ்க்கையை வென்று காட்டலாம். கஷ்டம் வரும் பொழுது கண்களை மூடாமல், அது நம்மை மூடினால் அது நம்மை கொன்றுவிடும். கண்களை
திறந்து பார். அந்த கஷ்டத்தை எதிர்த்து நோக்கி நின்று பார்த்தால் அதை நாம் வென்றுவிடலாம், சர்வ நிச்சயமாக. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்காக மாற வேண்டும். உன் வாழ்க்கை நன்றாக அமைய உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மாற வேண்டும் என்று நினைப்பதை விட உன்னை நீ மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள். உன்னை நீ மாற்றினால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை எடுத்துக்காட்டாக நினைத்து கொண்டு அவர்களை மாற்றிக்கொள்வார்கள். அந்த வாழ்வை நீ முதலில் மாற்ற வேண்டும். அப்படி நீ மாற்றினால் உன் எதிர்காலம் தானாகவே மாறிவிடும். அதிசயம் உன் வாழ்வில் தானாகவே நடக்கும். நடக்காது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு தானாகவே நடத்தி காட்டும் வல்லமை உன் எண்ணங்களுக்கே உண்டு. எனவே நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்க உன் எண்ணம் எப்பொழுதும் நல்ல விதமாக வைத்து கொண்டாலே போதும். நீ நினைத்ததை நினைத்த மாதிரியே நடத்தி முடிக்கலாம். எதிர்பார்த்ததை அப்படியே அதிசயங்களாக மாற்றியும் காட்டலாம். உனக்கான நல்ல நேரத்தை, உனக்கான நல்ல காலத்தை இதோ நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறாய். நீ கஷ்டப்பட்ட காலத்தை எல்லாம் கடந்து வந்துவிட்டாய். உனக்கான மகிழ்ச்சியை உன் சாயி தேவா உனக்கு கொடுக்கப் போகிறேன் மிக ஆனந்தமாக. உனக்கான நல்ல செய்தியை, உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும், வேதனை சூழும் பொழுதும், அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும், மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை.
எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டுக்கொண்டே இருப்பதைப் பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான்தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன்.